Hello everyone, how are you? I hope everyone is fine. I am also fine. டாய் என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ஸோ ஒரு 4 வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் ஒரு 20 வியூஸ் அண்ட் இருந்தது. ஒரு 3 வீடியோஸ்க்கு 20 to 25 வியூஸ். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நான் ஒரு வாட்டி பார்க்குறேன் ஒரு வீடியோவை, திரும்பி பார்த்தா திரும்ப இன்னொரு வீடியோஸ் ஆட் ஆகுதா இல்லை இன்னொரு புது 10 பேர் பார்த்துருக்காங்க எனக்கு தெரியாது. ஜஸ்ட் 20 வியூஸ் ஆகிருக்கு. யாராச்சும் புது பேர் பார்த்துருந்தா தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் என்ன ட்விஸ்ட்னா, நான் பண்ண வீடியோ ஆகட்டும் எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அண்ணாவுக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது. அதுதான் உண்மை. ஆனால் லாஸ்ட் டைம் என்னோடய யூடியூப் எங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணும்போது அப்பா பார்த்துட்டாங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், போதும். 5 மெம்பர்ஸ் போதும். இப்போதைக்கு வரும், மெல்லியமாக வரும், வெயிட் பண்ணலாம். அதுதான் 2 months ஆகிடுச்சு நான் வீடியோ பண்ணி. கண்டினியூஸெல்லாம் நான் வீடியோ பண்ணலை. நீங்கள் பார்த்துருக்கணும் என்னோடய சேஞ்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிறது இதில் ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். 2 monthsலேருந்து ஆகிட்டே இருக்குது. அது வேறு பிரச்சனை. வாங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கேட்டியா? கையிலே வச்சுன்னு சொல்லிட்டு அது ப்ரெட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் வந்துட்டு 3 டிஷ்ஷஸ் என் கையில் நானே பண்ண போகிறேன். அது நீ சாப்பிட போகிறேன். புரியுதா? வா, இன்னைக்கு என்னோட டிஷ்ஷஸ் தான். ஒரு வாட்டி தான் பண்ணி தருவோம். டெய்லியெல்லாம் கேட்கக்கூடாது இந்த டேஸ்ட் பார்த்துட்டு. இது என்ன தெரியுமா? என்ன இது? மில்க் மேட். மில்க் மேட் இருக்கு மேல. மில்க் மேட். நெக்கு சிரிப்பே வரல. ஸ்வீட்டா நான் சாப்பிட்டுருக்கேன். டயட்டில் இருக்கேன். பட் ஸ்டில் ஓகே. ஒன் டைம் வாழைப்பழம் இருக்கு, வாங்கிட்டு வந்திருக்கேன். பண்ணலாமா? வாங்க. 3 டிஷ்ஷஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானும் சொல்ல போகிறேன். அப்பப்போ தான் சமைப்பேன், ரெகுலராலாம் சமைக்க மாட்டேன். பார்க்கலாம். வீடியோ பண்ணும்போது இதிலெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? இன்ஸ்டாகிராம்லலாம் இப்படி போடும்போது அப்படியே கரெக்ட் சவுண்டு அதெல்லாம் இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம். ஸ்பூன் வேணுமே? சொன்ன எடுத்துன்னு வந்துடு. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் வேணும் நான் எடுத்துன்னு வரேன். இப்போ நீ முறைக்கிறேன், அதை எடுத்துன்னு வா, இதையும் எடுத்துன்னு வா. சாப்பிட்ட பிறகு நீயே சொல்லுவேன். வெளியில் பேசுறதோட ப்ரைவேட்டாக பேசுறது ரொம்ப நல்லா இருக்குப்பா. திரும்ப சொல்லிட்டேன். பண்ண பிறகு திரும்பலாம் கேட்கக்கூடாது. ஒரே வாட்டி தான். அப்புறம் வாழைப்பழம் போட்டுட்டேன். ஃபுல்லாக போட்டுட்டா? ஓகே, ஆஃப் போட்டேன். இந்த டிஷ்ஷு வந்து நான் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கான். எனக்கு சந்தோஷமே ஒரு 10 பேர் பார்த்தாலே போதும் இப்போதைக்கு. என்ன சொல்கிறேன்? அது நம்மளே தான் பார்க்குறோம். அதுதான் ட்விஸ்ட்டு. நம்மளே 10 வாட்டி பார்க்குறோம். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க இதில் வர க்ளீனாக வருதுப்பா. வீடியோவில் எல்லாம் பண்ணிட்டு காமிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்படி பண்ணல க்ளீனாக வருது. இது என்ன இது? உரமா இப்படி பண்ணிட்டு இருந்தா
வந்துட்டு இருக்கு. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ண பிறகு ஒரு ஸ்லைஸை அது மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த பேர் தெரியாது, பேர் நம்மளே வைக்கலாமா? நான் வைக்கலாம். இந்த பெங்களூர்லலாம் வந்து ஆப்ரேஷன் போண்டான்ட்டு ஒரு போண்டா இருக்குது. கேப்சிகமில் வந்துட்டு போண்டா போட்டு கட் பண்ணி ஆப்ரேஷன் மீன்ஸ் அந்த மீனிங் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதில் ஆனியன் அதெல்லாம் போட்டு போண்டாங்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் பனானா வித் பிரெட். கேவலமாக இருக்கா? பிரெட்டுக்குள்ளே பனானா, இதுதான். இப்போது இன்னொன்று டிஷ் வந்து இந்த பனானா இப்படி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பீசஸ் பண்ணலாம். ரொம்ப ஆகிடுமா? இப்படி நான் நைட்டில் சாப்பிட்ற நல்லா தான். இப்போ வேணுமா? இந்த இடத்துக்கு உன் கை தெரியணும். எனக்கு கல்யாணம் ஆகிருக்கிறது தெரியணும் எல்லாருக்கும். இந்த எடுத்துக்கோ. இப்படி கட் பண்ணணும். இதை என்ன பண்ணுறது? வேஸ்ட்டு. நீ சாப்பிட்றியா? நீ இருக்கும்போது எனக்கு வேஸ்ட். இல்லைப்பா, என்னவோ இருக்குது அதில். பிரெட் அவங்களே என்னவோ பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போது, அந்த கத்தியை வேணாம், கையிலேயே வந்துட்டு பண்ணிடலாம். கத்திரி இல்லையா? கட் பண்ணலாம், கையில் பண்ணிடலாம் கூட பாருங்க. அவ்வளோதான். கத்தியை விட கையிலேயே நல்லா வருது. சாப்பிடு. இந்தா. நீ எவ்வளோ வாட்டி பார்த்த என்னோட வீடியோ? ஒரு வாட்டி கூட பார்க்கல. கை அப்பப்போ கையை காமிக்காத, நீ அங்கே இருந்து ஆக்ஷனை காமி போதும். 5 டைம்ஸ் பார்த்தியா? எங்கள் அப்பா ஒரு 5 டைம்ஸ் பார்த்துருப்பாங்க. பார்த்த பிறகு நானே ஒரு 2-3 வாட்டி பார்த்துருப்பேன். எனக்கே ஒரு மாதிரி ஆகுது தெரியுமா? என்னோட வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது நானா பேசுகிறான்ட்டு. வந்துட்டேன் ட்ராக்குக்கு. எப்படி எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. வந்துட்டேன் இதோ. எஸ், தேங்காய் திருவணும். 3rd டிஷ்ஷுக்கு லாஸ்ட்டில் நான் கம்ப்ளீட்டாக பண்ணும்போது க்ளீனாக தெரிஞ்சிடும். திருவாச்சு. இதுக்கு வந்துட்டு ஆல்மேட்ஸு எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, நம்மளோட இஷ்டம் தான். வீட்டில் என்ன இருக்கும் அதுதான். நான் வந்து பாதாம் அண்ட் திராட்சை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ட்ரை கிரேப்ஸு பரேட்டு. இன்னொன்று யூடியூபர்ஸ் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், கிரேட்டு தான்ப்பா அந்த கப்பல்ஸு எவ்வளோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சீரியஸாக நம்ம பார்க்கும்போது நினைப்போம் இவங்களுக்கெல்லாம் எப்படி வரும் அது இதுன்ட்டு. இப்போ தான் புரியுது. ரோட்டில் வந்துட்டு நம்ம நார்மலாக பேச முடியாதுங்க. எப்படின்னா ஒரு வெளியில் போயிட்டு நம்ம மொபைல் பிடிச்சிட்டு நம்ம பேச முடியாது. அதுதான் உண்மை. என்ன நினைப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ப்ரைவேட்டாக பேசலாம், என்ன வேலை வச்சு. ஸோ உங்களாம் கிரேட்டு தான் நிஜமாக. அதில் நம்ம பாஸ் விஜய் சித்து நெக்ஸ்ட் லெவல். அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இது அப்படியே போட்டால் இல்லை ஸ்பூன் போட்டா? அப்படியே போட்டா இது அப்படியே வரணும் ஸ்லோ மோஷனாக. ஓகே, நான் நல்லா வந்து அப்பயே வந்து குக்கிங்லலாம் நெக்ஸ்ட் லெவலில். இப்போ கேட்கவா வேணும்? ஆஹா, அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ணிவிட்டு பப்ஸ் வாங்கி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். ஓகே, இதெல்லாம் வரணும் ஸ்லோ மோஷனில். பட்டர், பட்டரை எடுத்து போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. ஓகே, பட்டரை எடுத்து ஃபஸ்ட்டு டிஷ் பண்ணோம் இல்லையா, அது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ எவ்வளோ ஆனாலும் எங்கள் 5 சப்ஸ்கிரைபருக்கோசரம் இந்த கை போனாலும் என்ன ஆனாலும் நான் பண்ணுவேன். என்னோட டிஷ் நான் பண்ணுவேன். அந்த 5 பேர் யார் தெரியுமா? 5 பேரும் நம்ம தான். ஓகே, கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு இது மேலே பால். இது அது என்ன ஆச்சுன்னா அவங்க போட்ட பிறகு எல்லாமே இதாகிடும், ட்ரை ஆகிடும். திருப்பி சுகர் எதுவுமே வேணாம்ல. ஓகே, பெயிண்ட் ஆச்சு. இது
10 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அவங்க பண்ணும்போது. ஃபேவரட் டிஷ் அவங்க எல்லா செலிப்ரிட்டிஸ். எந்த செலிப்ரிட்டி எல்லாம் சொல்லலை, செலிப்ரிட்டி சொல்லுவாங்க. போதுமா? அப்படியே ஹோட்டலில் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் டிஷ் இஸ் ரெடி. வேணும் சுகர் போடலை, நாட்டு சர்க்கரை போடுறேன். ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி எக்கு போடணும். என்ன சொல்லுவாங்க தமிழில்? பொட்டாசி மாதம். அதனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இவங்க பொட்டாசி மாதம் அதுமா ரொம்ப நான்வெஜ்ஜாக இருக்கிறாங்க. நான் நம்ம வீட்டில் சாப்பிட்றேங்க. இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு திரும்ப சேம் போட்டு சிம்பிள், அவ்வளோதான்ப்பா. டிப் பண்ணிவிட்டு இப்படி அவ்வளோதான். இப்போ வேறு நாட்டு சர்க்கரை, பால் ப்ளஸ் எக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் எக்கு மிக்ஸ் பண்ணல, டிப்பு பண்ணிவிட்டு டிப்பு பண்ணிட்டு இப்படி வரும். ஒரு வேலை பண்ணலாம்ப்பா. இது ப்ரௌனிஷ் வர வரைக்கும் அது வரும். ரொம்ப வாக்கோடாக இருக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு ஓகே, டிப் பண்ணி போட்டோட அது மேலே போட்டுட்டா இந்த மாதிரி வந்துடும். மூஞ்சி ஏன் சேஞ்ச் ஆகுது? இவ்வளோ நேரம் கரெக்டாக தானே இருந்தது. கை போட்ட ஒரு மாதிரி இருக்குப்பா. கை போட்டு இந்த டிஷ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளோதான். ப்ரௌனிஷ் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ அப்பயே சொன்ன மாதிரி திரும்பி கேட்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பிரெட்டை சாப்பிட மாட்டேன். நீ எது வாழைப்பழம் எது பிரெட்னே தெரியலையே. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? ஓகே, சூப்பராக இருக்கும் காய்ஸ். ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இதில். நான் வாங்கிட்டு வந்தது மில்கி பிரெட்டு, ஆனால் அது வீட் பிரெட் தான். வீட் பிரெட்டில் மீன்ஸ் மில்க் போட்டால் அந்த மாதிரி ஆகாதான். இந்த டிஷ் ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேம் தான், வீட் பிரெட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டு பாரு, இதே நல்லா இருக்கும்ப்பா. அவ்வளோதான். புதுசாக கண்டுபிடிக்கணும், சாப்பிடணும். என்னடி கஷ்டப்பட்ட வருது? இதுல கேட்டா எப்படி? ஏய், அவ்வளவுதான். இதுதான் மிஸ் ஆச்சு சொல்றேன். இதுதான் மிஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டிஷ் அந்த டிஷ் தான் போச்சு. செகண்ட் டிஷ் போல டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும், பார்க்கலாம். தேர்டு எல்லாமே சாப்பிட்டுடும். அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுவோம், மிஸ் ஆகாது.
10 வாட்டி பார்த்துருக்கேன். அந்த நல்ல பட்டரை போட்டு இது இருக்கு இல்லையா, இதில் ஸ்டஃப் பண்ணி வச்சோன்னே கோகோனட்டு அப்புறம் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அப்படியே ரோல் பண்ணி இருக்கிறது. ஆஹா, இப்பயே ஸ்மெல் பார்த்தியா? நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போது. ரோலே ஆக மாட்டேங்குது. ரோலாக்ஸ். சூப்பராக வருது. வாங்க காமி, இதெல்லாம் காமிக்காத. நல்லா வருதெல்லாம் வருதா? 5 ஸ்டார் ஹோட்டல் வரலாம் வந்து வருதா? ம், போட்டுடலாமா அது? மில்க் அவ்வளோதான். எல்லாம் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ம், கம்மி. இந்த 3 டிஷ்ஷஸில் இது மட்டும்தான்ப்பா. இது 2 சூப்பராக வந்திருக்கும். நான் இது பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணால் தெரியுமா, அதில் டேஸ்ட் பண்ணலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆஹா, பார்க்க நல்லா இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா தான் வருது. பட்டரில் போட்டிருக்கோங்க. ஒரு டேஸ்ட் பண்ணுறது முன்னாடி எதுவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, சரியா? எப்படி? சூப்பர். பிடிக்கலையா? பிடிக்கலையா? ஏய், இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? சூப்பர், சூப்பராக இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்ன பிரமாதம்! இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ இந்த வாழைப்பழம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இது பண்ணோமே, செகண்ட் டிஷ்ஷு இதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. எக்கு போட்டுருந்தா நல்லா வந்திருக்குமோ? ஓகே, இது நல்லா இருக்கு. இது ஓகே தான். என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி எக்கு சாப்பிடு, பரவாயில்ல. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. இதான்ப்பா, இது சூப்பர். நான் சொன்ன மாதிரி அது சூப்பராக இருக்குது. இது பார்க்கலாம், கோகோனட் எல்லாம் பண்ணி பண்ணது.
இந்த 3 டிஷ்ஷோட இது அழகாக பண்ணலாம். சீரியஸாக சூப்பராக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் லெவல் டிஷ்ஷுங்க இது. நான் சீரியஸாக போக போக இது ஆன பிறகு எனக்கு மூட போச்சு பண்ணுறது. என்னென்னா 3 பண்ணுறோன்னு சொன்னதுக்கு இது பண்ணோம் சிம்பிளாக. நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது இது. சொன்னதை நான் தேர்ட் டிஷ் விட மாட்டேன்ட்டு என்னவோ நானே கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ கைஸ், என்னவோ ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க வீடியோவை. ஸோ கைஸ், சரி ஒருத்தர் பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது டிஷ் வந்து. இது சூப்பராக இருக்குது. லாஸ்ட் ஒன் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தருக்கு கோகனட் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். See you. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.